பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹3.50 சமையல் காஸ் சிலிண்டரின் விலை ₹25 உயர உள்ளதாக மத்திய அமைச்சரவை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து பல முறை பெட்ரோல் டீசல் கெரசின் விலைகள் உயர்ந்துள்ளன. அந்த வரிசையில் இப்போதும் எரிபொருள் விலை உயர பறக்கப் போகிறது. இது தொடர்பான கூட்டம் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் டில்லியில் நடக்க உள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்த உடனே பெட்ரோல் நிலையங்களில் எண்ணெய்களை பதுக்கும் நடவடிக்கை ஜரூராக நடந்து வருவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். பெட்ரோல் மாசம் ஏத்திட்டு இருந்தா என்ன வருது? ₹3.50 ஒரு லிட்டருக்கு. இப்போ இன்னும் அடுத்த மாசம் ஏற்றுவாங்க உங்களுக்கு. இன்னும் இப்படி இருந்தால் இன்னும் 3 மாசம் கழிச்சு திருப்பி ஏறுவாங்க உங்களுக்கு. பப்ளிக்ல என்ன வருது? இந்த கேஸ் எல்லாம் வந்து ₹25 இப்போ ஏற்றிட்டு இருக்காங்க. நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதோட பிரதிபலிப்பு வந்து கண்டிப்பா அடுத்த தேர்தலில் தெரியும். கண்டிப்பா பெட்ரோல் விலை ஏற்றதான் இருக்குது. இதனால பெட்ரோல் பங்க்ல போனாலும் பெட்ரோல் கிடைக்கல. இன்னைக்கே ஸ்ட்ரைக் பண்றாங்க. இது மாதிரி ஏற்றின்னு போனா எங்களோட நடுத்தரத்தில் இருக்கிற மக்கள் நாங்களாம் எப்படி பெட்ரோல் போட்டுன்னு போறது? ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து ₹50, ₹60 கூலிக்கு நான் போயின்னு இருந்தா பெட்ரோலே ₹60, ₹65 போனா நாங்க என்ன பண்றது? டீசல் விலை ₹25 ஏத்துறேன்றாங்க. வருஷத்துக்கு 10 வாட்டி 15 வாட்டி ஏத்தினே இருந்தா நாங்க என்னதான் பண்றதுன்னே தெரியாம போயின்னு இருக்கிறோம். அத்தியாவசிய பொருட்களாக மாறிவிட்ட எரிபொருட்களின் விலை உயர்ந்தால் ஏற்கனவே விலை உயர்வில் உள்ள காய்கறிகளின் விலையும் அதிகரிக்கும். எண்ணெய் நிறுவனங்களை நஷ்டத்தில் இருந்து மீட்கப் போவதாக தெரிவிப்போர் நடுத்தர மக்களை பற்றி எண்ணி பார்க்க மறந்துவிட்டனர் போலும்.